தெரியாது. ஊர் தெரியாது உங்களுக்கு? பேர் உங்கள் ஊர் தெரியுமான்னு, பேர் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு பேர்லாம் சும்மா மற்ற இல்லை ஒன்றும் கிடையாதுங்க. இதில் ஒன்றும் கிடையாது தான் சொல்லுது. ஒன்றும் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கோ இருக்குது. அதெல்லாம் என்கிட்ட கிடையாதுதாங்க. என்னமோ இருக்குது. அது என்கிட்ட கிடையாது. புரியாதா? சரி சரி, புரியுது புரியுது. புரியுது. நான் சொல்கிறது ஜாதி வச்சு சொல்கிறது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அண்ணா எந்த ஊர்? எங்கேருந்து வரீங்க? அது உங்கள் ஊர் எங்கே தெரியுமா? ஊர் தெரியுமா? இல்லையா? ஊர் கிடையாதா? பேர் பேர் உங்கள் பேர் தெரியாதா? குமார். எங்கேருந்து வரீங்க இப்போ? வணக்கம் நண்பர்களே. இந்த நபர் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் குமார், அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அவரோட அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது மதுரை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நபராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவருடைய ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அழுக்காக இல்லை. ஸோ அவருடைய உடம்புலேயும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவருடைய ஃபேமிலிக்கு இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா குரூப்புக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இவர் வந்து இப்போதைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியில் இருக்கார். ஸோ இன்றைக்கி நாளைக்கு உள்ள அவங்களுடைய உறவினர்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு நபரை எங்களுடைய ஹோட்டல் பக்கத்தில் திருப்பரப்பு பகுதியில் பார்த்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர், காலையில் இங்கே பார்க்குறேன், ஒரு ஈவினிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி நெய்யாற்றுங்கிற அப்படிங்கிற இடத்துல இருக்கார். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப வேகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.